السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான தொடர்ந்து சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கெட்ட அகீதா உருவாவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட அகீதா உருவாவதற்கான காரணங்களை இமாம் அவர்கள் ஒரு சில காரணங்களை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 1, அறியாமை. 2, வரட்டு பிடிவாதம். 3, கண்மூடித்தனம். 4, வரம்பு மீறுதல். 5, சிந்திக்காமல் இருப்பது. 6, குடும்பம் வழி தவறி இருப்பது. 7, அகீதா போதனை இல்லாமல் இருப்பது. இந்த 7 விஷயங்கள் ஒரு மனிதனை வழிகட்ட அந்த கொள்கையில் செலுத்திவிடும். அந்த வழிகட்ட கொள்கை அவனுடைய வாழ்க்கையில் வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் இங்கு மிக அழகான முறையில் தெளிவாக விளக்குறாங்க. முதலாவது விஷயம் அறியாமை. இது நல்ல அகீதாவை கற்றுக்கொள்ளாமலும் அதை கற்று கொடுக்காமலும் புறக்கணித்து விலகி இருப்பதால் ஏற்படுகிறது. அல்லது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை, அதன் மீது கவனம் செலுத்தப்படுவதும் இல்லை. இதனால் தான் ஏற்படுகிறது. இதனால் மக்களுக்கு நல்ல அகீதா தெரிவது கிடையாது. மேலும் அதற்கு முரணானதும் எதிரானதும் தெரிவது கிடையாது. இதன் விளைவு சத்தியம் அசத்தியமாகவும் அசத்தியம் சத்தியமாகவும் நம்பப்படுகிறது. இதுதான் உண்மை. அகீதா தெரியாததினால் சத்தியம் அசத்தியமாகவும் அசத்தியம் சத்தியமாகவும் தெரிகிறது. தான் நினைப்பதெல்லாம் தனக்கு விரும்புவதெல்லாம் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று மக்கள் என்று அதை செய்கிறார்கள். உதாரணத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக இஸ்லாமுடைய வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படும். அது அறியாமை காலத்தை பற்றிய அறிவில்லாத முஸ்லிம்களின் வளர்ச்சியினால் ஏற்படும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அறியாமை காலத்தை பற்றிய அறிவில்லாத முஸ்லிம்கள் தான் இஸ்லாம், அவர்களால் தான் இஸ்லாம் வலிமை இழக்கும் என்று உமர் அவர்கள் சொன்னாங்க. இதற்கு ஒரு வரலாற்று செய்தி நம்ம பார்க்கலாம். ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொண்ட பிறகு அங்கிருந்து 12,000 வீரர்களுடன் ஹுனைன் யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுனைன் ஒரு பள்ளத்தாக்கு. மக்காவிலிருந்து 10 மைல் தூரம் போகும் வழியில் தாத் அன்வாத் எனும் மரத்தை கடந்து முஸ்லிம்களின் படை சென்றது. அந்த மரம் காஃபிர்களிடம் மிகவும் பிரபலமானது. அந்த காஃபிர்கள் ஏதேனும் போருக்கு புறப்பட்டால் அந்த மரத்தில் தங்களின் ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். அதை சுற்றி இஅ்திகாஃப் இருப்பார்கள். மேலும் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பரக்கத்துக்காக, அதன் அருளால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. எதிரிகளை வீழ்த்த அந்த ஹுனைனை நோக்கி போய் கொண்டு இருந்த இந்த முஸ்லிம்கள் அந்த மரத்தை கடந்து வேறொரு பச்சை நிற பெரிய இளந்த மரத்தை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, காஃபிர்களுக்கு தாத் அன்வாத் இருப்பதை போல் எங்களுக்கும் ஒரு தாத் அன்வாத்தாக இந்த மரத்தை ஏற்படுத்துங்களேன் என்று சிலர் கோரிக்கை வைக்கிறாங்க. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. சுப்ஹானல்லாஹ், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இது மூசாவின் சமுதாயத்தார் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னது போலவே இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கும் சிலைகளை போல் எங்களுக்கும் ஒரு சிலையை ஆக்கி வையுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிச்சயமாக நீங்கள் அறிவில்லாத மக்கள்தான் என்றார். இவையெல்லாம் அறியாமை கால முன்னோர்களின் செயல்கள். என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிகளை படிப்படியாக பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ காஃபிர்களுக்கு ஒரு மரம் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு மரம் இருந்தால் என்ன, நாமும் நம்முடைய ஆயுதங்களை அதில் தொங்கவிட்டு பரக்கத்து தேடலாமே, வெற்றி நமக்கு கிடைக்குமே என்று அந்த ஒரு சில முஸ்லிம்கள் எதிர்பார்த்தார்கள். உண்மையில் அவர்கள் புதிதாக
முஸ்லிமானவர்கள் என்பதை நம் வரலாற்று சேர்ந்து பார்க்கணும். அப்படி கேட்டவங்க யாருன்னா இஸ்லாத்துக்குள்ள புதிதாக வந்தவர்கள், பாமரர்கள், மார்க்கம் அறியாதவர்கள். எனவே எது ஷிர்க் என்பதை கூட பிரித்தறியாத நிலையில் இருந்தார்கள். அறியாமை காலத்தை பற்றி அறிவில்லாத முஸ்லிம்களால் தான் இஸ்லாமின் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படும் என்றார்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த முஸ்லிம்கள் வரலாற்றில் ரொம்ப அதிகமாக மிக வேகமாக பெருகிவிட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் ஷிர்கிற்கும் பிதாஅத்திற்கும் இஸ்லாமாக இன்றைக்கு வேடம் பூண்டு இருக்கிறது இன்றைய தினத்தில். அப்போ ஷிர்க்கும் பிதாஅத்தும் இஸ்லாமாக இன்றைய தினத்தில் அது ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்று தாத்தான்வாத் வேண்டிய முஸ்லிம்களின் அறியாமையை அதே இடத்தில் கண்டித்து எச்சரிக்கை செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றோ ஒரு தாத்தான்வாத் அல்ல, எத்தனையோ தாத்தான்வாத்துகளை முஸ்லிம்கள் உருவாக்கி விட்டார்கள். மரம் கிடைக்காவிட்டால் என்ன, இதோ ஒரு கொடி கம்பங்களை ரெடிமேடாக நட முடியுமே, நட்டை விட்டார்களே. ஊராக அல்ல தெரு தெருவாக அல்லது வீடு வீடாக ஒவ்வொரு ஊரிலும் வீடு வீடாக அந்த கொடி கம்பத்திற்கு பூமாலை தோரணை போடுறது, அது பூமாலை போடுறது, ஆண்டுதோறும் திருவிழா நடத்தி வரக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த வரிசையில் நூற்றுக்கணக்கான சடங்குகளை பட்டியலிட முடியும். இன்றைய முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால் இதுதான், இம்மாதிரியான முஸ்லிம்கள் எப்போது பெருக தொடங்கினார்களோ அப்போதே நம் வீழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது. ஏன் இவர்கள் இப்படி ஆனார்கள் என்பதற்கு ஒரே காரணம் அறியாமை காலத்தை பற்றிய அறியாமை, அதன் ஷிர்க் பற்றிய அறியாமை, நல்ல அகீதா பற்றிய அறியாமை, மொத்தத்தில் இஸ்லாமை பற்றிய அறியாமை. இதுதான் கெட்ட அகீதா உள்ள வருவதற்கான காரணம், ஷிர்க் உள்ள வருவதற்கான காரணம், பிதாஅத் உள்ள வருவதற்கான காரணம். இதை நாம் பதிவு செய்யவில்லை, இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை முதல் அடிப்படை கல்வியை நாம் படிக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, இணை வைத்தல் என்றால் என்ன, எந்தெந்த ரூபத்தில் விதத்தில் இணை வைப்பு என்பது வரும், பிதாஅத் மார்க்கத்தில் புகுத்தப்படக்கூடிய புதுமைகள் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அதை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும், அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா, நாம் நினைத்ததை எல்லாம் மார்க்கமாக ஆக்க முடியுமா, அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுத்தந்தார்கள் அதை மட்டும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். முதலில் நாம் பார்த்தோம் இல்லையா, அக்கீதாவை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று. அப்போ எங்கிருந்து எடுக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ, எதை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதில் நாம் எடுக்க வேண்டுமே தவிர நாம் நினைத்தது, நாம் யோசிப்பது, நமக்கு பிடித்ததெல்லாம் நாம் அக்கீதாவாக கொண்டு வர முடியாது. ஆக அறியாமை நம் இடத்தில் இருக்கும் என்றால், மார்க்கத்தை பற்றி தெரியாமல், இன்னைக்கு மார்க்கமே தெரியல, ஆனால் இன்னைக்கு மார்க்க சட்டங்கள் பேசுறாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் நிறைய பேருக்கு மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி சட்டம் பேசுகிறார்கள். நிறைய விஷயங்களை அவங்களுடைய காலமாக அவர்கள் மனதிற்கு தோன்றியது செய்வதையெல்லாம் இது இஸ்லாம் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம் சொன்னால் கூட கேட்பது கிடையாது. 5 வருடங்கள் 7 வருடங்கள் 8 வருடங்கள் படித்துட்டு வந்த, அதை பற்றி சட்டங்கள் தெரிந்த ஆலிம்கள் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதுதான் விஷயம், இப்படிதான் எல்லாம் செய்யறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி இதை இவர்கள் எங்கு சென்று படித்தார்கள், எதை அவர்கள் புரிந்தார்கள், எந்த இமாம் சொல்லி கேட்டார்கள் தெரியல. இவர்கள் சொல்வதுதான் சரி, இதுதான் இஸ்லாம் என்பதை போன்று அடித்து ஆணித்தனமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவல நிலை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாதவர்களே, அறியாமை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கல்விகளை நல்ல ஆலிம்களிடத்திலே மண்டியிட்டு படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் நமக்கு அறியாமை விலகும். மார்க்கத்தை பற்றியான விஷயங்களும் படிக்க முடியும். நான் தெரிந்ததுதான் இஸ்லாம், நான் சொல்வதுதான் சரி என்று, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற அந்த ஒரு தோரணையில் நாம் பேசிக்கொண்டு இருந்தால் சத்தியம் நமது உள்ளத்தில் சென்று சேர்வது மிக கடினமாகிவிடும். இந்த அறியாமை நமது உள்ளத்திலே சத்தியத்தை சென்று சேர்க்க விடாமல் தடுத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நாம் மார்க்க கல்வியை நாம் படிக்கக்கூடியவர்களாக, அதை பற்றி தெரியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடிப்படை கல்விகளை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஆக்கருவானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை தினம் வரட்டு பிடிவாதத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த வழிகட்ட கொள்கை சம்பந்தமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.